பீஃப் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் சுத்தம் பண்ணி வச்சிருக்க பீஃபை கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1 டம்ளர் தண்ணி விட்டு 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிட்டு கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 3 பல்லாரி 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. பல்லாரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா கொடுத்துடலாம். மசாலாவில் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கறி வேக வச்ச தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து அந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா நமக்கு பீஃப் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா